நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான குற்றங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. முந்திரி காட்டுக்குள் அரை நிர்வாண கோலத்தில் உயிரிழந்து கிடந்த இளம்பெண். கோவிலில் அன்னதானம் சாப்பிட்ட பக்தர்களிடம் விசாரணை. சொந்த ஊர்க்காரனே இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்து துப்பட்டாவால் கழுத்தை இறுக்கி கொலை செய்த கொடூரம். கடந்த 4 ஆண்டுகளாக நீதிமன்றத்தில் நடந்து வந்த வழக்கில் தற்போது தீர்ப்பு. இளம்பெண்ணை சீரழித்த கொடூரனுக்கு நீதிமன்றம் விதித்த தீர்ப்பின் விவரம் என்ன? 2022 வருஷம் ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி முந்திரி காட்டுக்குள்ள ஒரு இளம் பெண் ஆடைகள் எல்லாம் கிழிஞ்சி அரை நிர்வாண கோலத்துல உயிரிழந்து கிடந்திருக்காங்க. அதை பார்த்து அதிர்ச்சியான சிலர் போலீஸுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அடுத்து அங்க வந்த போலீசார் அந்த இளம் பெண்ணுடைய சடலத்தை மீட்டதோட முந்திரி காட்டு பக்கம் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்த மக்கள் கிட்ட விசாரிச்சிருக்காங்க. அப்போ இருப்பு ஐயனார் கோவில்ல அன்னதானம் நடக்கிறதாவும் அதுக்காக நிறைய மக்கள் குறுக்கு வழியில முந்திரி காட்டு வழியா போனதாவும் சொல்லி இருக்காங்க. அடுத்து அந்த கோவிலுக்கு போன போலீசார் அன்னதானம் சாப்பிட்டு இருந்த பக்தர்கள் கிட்ட விசாரணை நடத்தி இருக்காங்க. அப்போ யாருமே எந்த தகவலுமே சொல்லல. ஆனா அந்த இளம்பெண் கோவிலுக்கு தான் வந்ததாவும் அந்த பொண்ணு வந்த சாலைகளையும் சிலர் காட்டியிருக்காங்க. அடுத்து அந்த சாலைகள்ல இருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை செக் பண்ணியிருக்காங்க. அந்த பதிவுல இருந்த எல்லார்கிட்டையும் போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தி இருக்காங்க. அப்போ அத்தனை பேரும் போலீசார் கண்ணுல சிக்கினதோட கேட்ட கேள்விகளுக்கும் தெளிவா பதில் சொல்லியிருக்காங்க. ஆனா அதுல ஒரு இளைஞர் மட்டும் மிஸ்ஸிங். அதனால அந்த இளைஞரை தேடி கண்டுபிடிக்கிற வேலையில இறங்கி இருக்காங்க போலீசார். இதுக்கு மத்தியில காட்டு பகுதியில அந்த இளைஞர் சுத்திக்கிட்டு இருக்கிறதா போலீஸுக்கு ஒரு ரகசிய தகவல் கிடைச்சிருக்கு. அங்க போய் அந்த இளைஞரை சுத்தி வளைச்சு விசாரிச்சப்பதான் பல அதிர்ச்சி தகவல்கள் எல்லாமே வெளியே வந்திருக்கு. புதுக்கோட்டை திருமயம் பக்கத்துல உள்ள சுதந்திரபுரம் கிராமத்தை சேர்ந்த ஒரு தம்பதிக்கு 2 மகள்கள் ஒரு மகன் இருக்காங்க. கணவன் உடல்நிலை சரியில்லாம உயிரிழந்ததால மனைவி ஒரு தனியார் ஆலையில வேலை பார்த்து பிள்ளைகளை வளர்த்திருக்காங்க. அதுல மூத்த மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்த தாய் 28 வயசான இளைய மகளுக்கு வரன் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இதுக்கு மத்தியில தான் சாக்கோட்டை பக்கத்துல உள்ள புளியங்குடி கிராமத்துல உள்ள இருப்பு ஐயனார் கோவில்ல அன்னதானம் நடந்திருக்குது. அந்த அன்னதானத்துல கலந்துக்கிறதுக்காக சுற்று வட்டார கிராமத்துல இருந்த மக்கள் எல்லோரும் போயிருக்காங்க. அப்படிதான் கணவனை இழந்த பெண்ணுடைய இளைய மகளும் கோவிலுக்கு போயிருக்காங்க. இருப்பு ஐயனார் கோவிலுக்கு போறதுக்கு 2 வழி இருந்திருக்குது. ஒரு வழி சாலையில போகணும், அதே மாதிரி இன்னொரு வழி இருக்குது, அது முந்திரிக்காடு வழியா போகணும். சாலையில போறதை விட முந்திரிக்காடு வழியா போனா கோவிலுக்கு சீக்கிரமா போயிடலாம். ஆனா இளம்பெண் சாலை வழியா தான் போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அவ்வழியா அதே கிராமத்தை சேர்ந்த 25 வயசான மணிகண்டனும் போயிருக்காரு. அப்போ சாலை வழியா நடந்து போனா எப்போ கோவிலுக்கு போறது, முந்திரிக்காடு வழியா போனா சீக்கிரமா போயிடலாம்னு சொல்லி இருக்காரு. ஊர்க்காரர் தானே அப்படின்னு நம்பின இளம் பெண்ணும் மணிகண்டன் மேல எந்த சந்தேகமும் படாம கூட போயிருக்காங்க. ஆனா அந்த நம்பிக்கையை பொய்யாக்கி சொந்த ஊர்க்காரனே நயவஞ்சக வேலை பாப்பாரு அப்படின்னு இளம் பெண் நினைச்சு கூட பார்க்கல. முந்திரி காட்டுக்குள்ள ஆள் நடமாட்டமே இல்லாததால இளம் பெண்ணை மணிகண்டன் பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காரு. அப்போ தன்னால முடிஞ்ச வரைக்கும் இளைஞரை தள்ளி விட்டு போராடி பார்த்திருக்காங்க இளம்பெண். ஆனா மனித மிருகமா மாறின மணிகண்டன் இளம் பெண்ணுடைய துப்பட்டாவை எடுத்து கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடிட்டான். அதுக்கு பிறகு விசாரணை நடத்தின போலீசார் மணிகண்டனை கைது பண்ணிட்டாங்க. இந்த வழக்கு கடந்த 4 வருஷமா சிவகங்கை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்துல உள்ள மகிழா விரைவு நீதிமன்றத்துல நடந்துட்டு இருந்தது. இப்போ வழக்கு விசாரணையில மணிகண்டனுடைய குற்றம் நிரூபிக்கப்பட்டதால அவனுக்கு ஆயுள் தண்டனை விதிச்சு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. பணம் நகைகளை அள்ளி கொடுத்தும் அடங்காத வரதட்சணை வெறி. திருமணம் முடிந்து ஆண்டுகள் கடந்த பிறகும் வரதட்சணை கேட்டு மனைவியை டார்ச்சர் செய்த கணவன். வீட்டிற்குள் அடைத்து வைத்து சித்திரவதை செய்த கொடூரம். தான் அனுபவித்த கொடுமைகளை தனது அண்ணனிடம் கூறி கண்ணீர் வடித்த பெண் போலீஸ் கமாண்டோ.
அடுத்த சில மணி நேரங்களில் நடந்த கொடூரம் நடந்தது என்ன? ஜனவரி 22 நைட்டு பணியில இருந்த நிக்கில்ங்கிற இளைஞருக்கு ஒரு போன் கால் வந்திருக்கு. எதிர் முனையில பேசினது வேற யாரும் இல்ல, அவருடைய தங்கச்சி கணவர் அன்கூர். உன்னுடைய தங்கச்சிய கொன்னுட்டேன், யாரும் என்ன ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த போனை கட் பண்ணியிருக்கான் அங்கூர். அவன் சொன்ன வார்த்தைகளை கேட்டதும் பதட்டமான நிக்கில் உடனே தன்னுடைய பெற்றோரை கூப்பிட்டுக்கிட்டு டெல்லியில உள்ள தங்கை காஜல் வீட்டுக்கு போயிருக்காரு. அங்க ஆசையா வளர்த்து கட்டி கொடுத்த மகள் காஜல் மூச்சு பேச்சு இல்லாம ரத்த வெள்ளத்துல கிடந்ததை பார்த்து நிக்கிலும் அவருடைய பெற்றோரும் நொறுங்கி போயிட்டாங்க. உடனே மகள் காஜலை மீட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அங்க சிகிச்சையில இருந்தவங்க கடந்த 27ஆம் தேதி சிகிச்சை பலன் அளிக்காம உயிரிழந்துட்டாங்க. புகுந்த வீட்டுல பொண்ணு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு தான் எத்தனை நாளா பெத்தவங்க நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனா நம்ம பொண்ணு புகுந்த வீட்டுல நரக வேதனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப லேட்டா தான் பெத்தவங்களுக்கு தெரிய வந்திருக்குது. ஹரியானாவை சேர்ந்த 27 வயசான காஜல் டெல்லி காவல்துறையில ஸ்வாட் பிரிவுல கமாண்டோவா வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கும் பாதுகாப்பு துறையில ரைட்டரா வேலை பார்த்துட்டு இருந்த அங்கூருக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. ஆரம்பத்துல நண்பர்களா பழகின 2 பேரும் நாளடைவுல காதலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு பெற்றோருடைய சம்மதத்தோட காஜலும் அங்கூரும் கடந்த 2023ல கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு முகத்தை காட்டின அன்கூர் காஜல் கழுத்துல தாலி ஏறினதுக்கு அப்புறம் வேற ஒரு முகத்தை காட்டியிருக்கான். கல்யாணத்தப்பவே காஜலுக்கு வீட்டில் இருந்து நகை, பணம், சீர்வரிசை பொருட்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆனா கல்யாணம் முடிஞ்சு சில மாதங்களுக்கு அப்புறம் நீங்க கொடுத்த நகை பணம்லாம் பத்தாது, திரும்ப உங்க வீட்டுக்கு போய் கூட கொஞ்சம் நகை பணமெல்லாம் வாங்கிட்டு வான்னு சொல்லி அங்கூரும் அவனுடைய குடும்பத்தினரும் சேர்ந்து காஜலை சித்திரவதை பண்ணியிருக்காங்க. எங்க வீட்டில் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டாங்க, திரும்ப என்னால் அவங்க கிட்ட பணம்லாம் கேட்க முடியாதுன்னு காஜல் சொன்னதும் கணவன் அங்கூர் மனைவிய சரமாரியா தாக்கி துன்புறுத்தி இருக்கான். இதுக்கிடையில அங்கூர் காஜல் தம்பதிக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைக்கு இப்போ 4 வயசாகுது. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் அங்கூருடைய குணம் மாறவே இல்லை. தொடர்ந்து நகை, பணம் கேட்டு மனைவிக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாம காஜலுக்கு பாலியல் ரீதியாகவும் டார்ச்சர் கொடுத்திருக்கான். ஒரு பக்கம் வரதட்சணை கேட்டு டார்ச்சர், இன்னொரு பக்கம் பாலியல் ரீதியா டார்ச்சர்னு காஜல் பெரும் இன்னலுக்கு ஆளாகி இருக்காங்க. இதுக்கிடையில அங்கூருக்கு வேற ஒரு பெண் கூட தொடர்பு இருந்ததையும் காஜல் கண்டுபிடிச்சு அதை தட்டி கேட்டிருக்காங்க. ஆனா நான் யார் கூட வேணாலும் பேசுவேன், பழகுவேன், என்னோட இஷ்டப்படி என்ன வேணாலும் பண்ணுவேன், ஆனா அதை பத்தியெல்லாம் நீ எந்த கேள்வியும் கேட்க கூடாதுன்னு சொல்லி மனைவிய கண்மூடித்தனமா அடிச்சு கொடுமைப்படுத்தியிருக்கான் அந்த கொடூரன் அங்கூர். இந்த நிலையில காஜல் 2ஆவதா கர்ப்பமாகி இருக்காங்க. ஆனாலும் அங்கூர் திருந்துற மாதிரியே இல்ல. 4 மாச கர்ப்பிணியான மனைவின்னு கூட பார்க்காம அவங்கள ரூமுக்குள்ள அடைச்சு வச்சு கொடுமைப்படுத்தி இருக்கான். கணவன் என்னதான் கொடுமை பண்ணாலும் டார்ச்சர் பண்ணாலும் அதை பத்தி பெத்தவங்க கிட்ட மூச்சு விடாம இருந்திருக்காங்க. என்ன கஷ்டம்னாலும் தன்னோடையே போகட்டும், வயசான காலத்துல அவங்கள கஷ்டப்படுத்த வேண்டாம்னு நினைச்சிருக்காங்க காஜல். தன்னுடைய துக்கங்களையும் வேதனைகளையும் தன்னோட அண்ணன் நிக்கில் கிட்ட மட்டும் சொல்லி புலம்பி இருக்காங்க காஜல். அதுவும் அவங்க உயிரிழந்த அன்னைக்கு காலையில தான் அவர்கிட்டயே சொல்லி அழுதுருக்காங்க. நிக்கில் மூலமா தான் காஜல் அனுபவிச்ச கொடுமைகள் எல்லாமே அப்பா அம்மாவுக்கு தெரிய வந்திருக்கு. சம்பவத்தன்னைக்கு நைட்டு பணம் கேட்டு காஜலை டம்பல்ஸால கண்மூடித்தனமா அடிச்சிருக்கான். அதுல காஜலுக்கு அதிகப்படியான ரத்தம் வெளியேறி உயிருக்கு போராடிட்டு இருக்க கொஞ்சம் கூட ஈவு இரக்கமே இல்லாத கொடூர அங்கூர் காஜலுடைய அண்ணன் நிக்கிலுக்கு போன் பண்ணி உன்னுடைய தங்கச்சிய கொன்னுட்டன்னு திமிரா சொல்லியிருக்கான்.
நிக்கில் கொடுத்த புகார் அடிப்படையில் வழக்கு பதிவு பண்ண போலீஸ் அங்கூர் மேலையும் அவனுடைய பெற்றோர் மேலையும் வழக்கு பதிவு பண்ணி தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. வரதட்சணை கேட்டு கர்ப்பிணி மனைவியை துடிக்க கொலை பண்ண அங்கூர் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு காஜலுடைய பெற்றோர் வேதனையோட தெரிவிச்சிருக்காங்க. ஓய்வு பெற்ற பேராசிரியர் வீட்டில் நகை மற்றும் பணம் கொள்ளை. 2 இளைஞர்கள் ஓய்வு பெற்ற பேராசிரியர் வீட்டை தொடர்ந்து நோட்டமிட்ட சிசிடிவி காட்சி. வாங்கிய கடனை அடைப்பதற்காக கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றிய கேடி சகோதரர்கள். யூடியூபில் வீடியோ பார்த்து கொள்ளைக்கு பிளான் போட்டதும் அம்பலம். கேடி சகோதரர்கள் போலீசில் சிக்கினார்களா? பின்னணி என்ன? பொதுவா வெளியூர் போறப்போ பக்கத்துல உள்ள சொந்த பந்தங்கள் கிட்ட வீட்டை பார்த்துக்கோங்க, ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொல்றது வழக்கம். அப்படிதான் தன்னோட மகன் வீட்டுக்கு போன ஓய்வு பெற்ற பேராசிரியர் ஆல்ஃபின் பிளம்மிங் பக்கத்துல உள்ள உறவினர்கிட்ட வீட்டை பார்த்துக்கோங்க, 4 நாள்ல வந்துறேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அதனால அந்த உறவினரும் ஆல்ஃபின் வீட்டுக்கு அடிக்கடி போய் பார்த்திருக்காங்க. அப்படி போறப்போ வீட்டுடைய கதவுல இருந்த பூட்டு உடைக்கப்பட்டிருந்திருக்குது. அதை பார்த்து அதிர்ச்சியான உறவினர் உடனே ஆல்ஃபினுக்கு போன் பண்ணி தகவல் சொன்னதோட வீடியோ கால் பண்ணியும் காட்டியிருக்காரு. அப்போ வீட்டுக்குள்ள போய் பாருங்கன்னு சொல்லியிருக்காரு ஆல்ஃபின். அதனால உறவினரும் உள்ள போய் பார்த்திருக்காங்க. அப்போ பீரோவை உடைச்சு அதுல இருந்த 15 சவரன் நகைகளும் 3 லட்சம் ரொக்கமும் காணாம போயிருந்தது தெரிய வந்திருக்குது. அதனால ஷாக்கான ஆல்ஃபின் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அடுத்து அங்க வந்த போலீசார் சம்பவம் நடந்த பகுதிகளில் இருந்த அத்தனை சிசிடிவி கேமராக்களையும் அலசி ஆராய்ஞ்சிருக்காங்க. அப்பதான் ஆக்டிவா ஸ்கூட்டர்ல வந்த 2 இளைஞர்கள் 2 நாளா தொடர்ந்து நோட்டமிடுற காட்சி இருந்திருக்குது. அடுத்து அந்த இளைஞர்களை தேடி பிடிச்சு விசாரிச்சப்ப அவங்க தான் கொள்ளை அடிச்சது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்குது. சென்னை மதுரவாயல் சொக்கநாதன் நகர் 2வது தெருவை சேர்ந்தவர் தான் ஆல்ஃபின் பிளம்மிங். லயோலா காலேஜில் பேராசிரியரா இருந்த இவர் கடந்த சில மாசங்களுக்கு முன்னாடி ரிட்டையர் ஆகிட்டாரு. மகளுக்கு திருமணமாகி அவங்க வெளிநாட்டுல இருக்காங்க. அதே மாதிரி மகனுக்கும் திருமணமாகி அவரும் கன்னியாகுமரியில இருக்காரு. அதனால ஆல்ஃபினும் அவருடைய மனைவியும் மட்டும்தான் வீட்டுல இருந்திருக்காங்க. இதுக்கு மத்தியில மகனுக்கு குழந்தை பிறந்ததால கடந்த 3 மாசத்துக்கு முன்னால தன் மனைவியை அழைச்சிக்கிட்டு கன்னியாகுமரிக்கு போயிட்டாரு ஆல்ஃபின். அதனால அவருடைய உறவினர் தான் 2 நாளைக்கு ஒரு முறை அடிக்கடி வீட்டுக்கு வந்து சுத்தம் பண்ணிட்டு போறது வழக்கம். இதையெல்லாம் நோட்டமிட்டிருக்காங்க திருவள்ளூர் காக்கலூரை சேர்ந்த கண்ணனும் அவருடைய தம்பி முகேஷும். தலைக்கு மேல கடன் வாங்கி வச்சிருந்த சகோதரர்கள் கொள்ளையடிச்சு அந்த கடனை அடைச்சிட்டு நிம்மதியா இருக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்காகவே எப்படி கொள்ளையடிக்கலாம், எப்படி தடயமே இல்லாம பண்ணலாம், போலீஸ்ல சிக்காம இருக்க என்ன பண்ணணும்னு எல்லா டெக்னிக்கையும் யூடியூப்ல பார்த்திருக்காங்க. அடுத்து வசதி படைச்சவங்க வீட்டை நோட்டமிட்ட சகோதரர்கள் கண்கள்ல ஆல்ஃபினுடைய வீடு தான் ஆள் இல்லாத வீடா தென்பட்டிருக்குது. அதனால நைட்டோட நைட்டா ஆக்டிவா ஸ்கூட்டர்ல வந்த அண்ணன் தம்பி அந்த வண்டியை கொஞ்ச தூரம் தள்ளி நிறுத்தி வச்சுட்டு நடந்தே தான் வந்து ஆல்ஃபினுடைய வீட்டோடைய பூட்டை உடைச்சி பீரோவில் இருந்த 15 சவரன் நகைகளையும் 3 லட்சம் ரொக்கத்தையும் கொள்ளையடிச்சிட்டு எஸ்கேப் ஆகிட்டாங்க. ஆனா லாக்கர்ல இருந்த 40 சவரன் நகைகள் அவங்க கண்ணுல சிக்கல. கையில கிடைச்ச பணத்தை வச்சு புது பல்சர் பைக் வாங்கின சகோதரர்கள் பல ஆடம்பர பொருட்களையும் வாங்கி ஜாலியா இருந்திருக்காங்க. இதுக்கு மத்தியில கொள்ளையர்களுடைய கைரேகை பதிவுகளை ஏற்கனவே கொள்ளையர்கள் லிஸ்ட்ல இருக்கிற எல்லாருடைய கைரேகைகள் கூட மேட்ச் பண்ணி பார்த்திருக்காங்க. ஆனா அந்த கைரேகைகள் கூட இவங்களுடைய கைரேகை மேட்ச் ஆகவே இல்லை. அதுக்கு பிறகுதான் சிசிடிவி காட்சியில 2 பேர் நோட்டமிடுறது, நைட்டு நேரத்துல அதே 2 பேர் நடந்து போற காட்சிகளை பார்த்து அந்த 2 பேரையும் தூக்கிட்டு வந்து விசாரிச்சிருக்காங்க. யூடியூப் பார்த்து கொள்ளையடிக்க வந்த சகோதரர்களுக்கு இதுதான் முதல் கொள்ளை அப்படிங்கிறதும் அதனாலதான் கைரேகை மேட்ச் ஆகல அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்குது. அடுத்து சகோதரர்களை கைது செஞ்ச போலீசார் அவங்க கிட்ட இருந்து 50 கிராம் நகைகள், 25,000 ரொக்கம்,
புது பல்சர் பைக் எல்லாத்தையுமே பறிமுதல் பண்ணியிருக்காங்க. வேலையிலிருந்து பாதியில் வீடு திரும்பிய கணவன் வீட்டின் கதவை திறந்ததும் காத்திருந்த பேரதிர்ச்சி. தனது அக்கா மகனுடன் மனைவி தனிமையில் இருந்ததை கண்டு கொந்தளித்த கணவன் காலில் விழுந்து கதறி எழுது கொண்டே காலை வாரிய கொடூர மனைவி துடிக்க துடிக்க கழுத்தை நெரித்து கொன்றுவிட்டு கபட நாடகம். யாருக்கும் சந்தேகம் வராதபடி அழுது புரண்டு நாடகமாடியும் உண்மை வெளிச்சத்திற்கு வந்தது எப்படி? காவல் அவசர உதவி எண் 100க்கு போன் பண்ண பெண், நேற்று நைட்டு என் கணவரை யாரோ அடிச்சு போட்டுட்டாங்க, வீட்டுக்கு வந்து படுத்தவர் காலையில இறந்து போயிட்டார்னு சொல்லியிருக்காங்க. உடனே போலீஸ்காரங்களும் சம்பவ இடத்துக்கு போய் இறந்து கிடந்த ரவியுடைய சடலத்தை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அதுக்கப்புறம் அவருடைய மனைவி லட்சுமி கிட்ட உங்க கணவருக்கு என்னாச்சுன்னு விசாரிச்சிருக்காங்க. அப்போ நேத்து நைட்டு என் கணவர் யார் கூடயோ சண்டை போட்டுட்டு ரத்த கரையோட வீட்டுக்கு வந்தாரு. என்னாச்சுன்னு கேட்டதுக்கு என்ன சத்தம் போட்டுட்டு தூங்க போயிட்டாரு, காலையில பார்த்தா சடலமா கிடந்தாருன்னு சொல்லி இருக்காங்க. அதுக்கப்புறம் ரவியை யாராச்சும் அடிச்சாங்களா, அந்த ஏரியாவில் முந்தின நாள் நைட்டு ஏதாவது தகராறு நடந்துச்சான்னு ஏரியா மக்கள் கிட்ட விசாரிச்சிருக்காங்க. ஆனா ஊருக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க சொல்லியிருக்காங்க. இது போலீஸுக்கு ரவியுடைய மனைவி மேல சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கு. அதுக்கப்புறம் திரும்பவும் லட்சுமி கிட்ட விசாரிச்சிருக்காங்க. ஊருக்குள்ள எந்த பிரச்சனையுமே நடக்கலையே, பின்ன யார் உங்க கணவரை அடிச்சிருப்பா, எங்க வச்சு பிரச்சனை நடந்திருக்கும்னு போலீஸ் கேட்டதுக்கு அவர் வெளியூர் போயிருந்ததா சொன்னாரு. ஒருவேளை அங்க வச்சு பிரச்சனை நடந்திருக்கும்னு நினைக்கிறேன் சார், ஆனா அவர் எந்த ஊருக்கு போனாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ரவியுடைய மனைவி லட்சுமி நம்மள சுத்தல்ல விட பாக்குறாங்கன்னு புரிஞ்சுகிட்ட போலீஸ் அதுக்கப்புறம் அவங்கள போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போய் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தி இருக்காங்க. ஒரு கட்டத்துல போலீஸுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம லட்சுமி நடந்த எல்லா உண்மையையும் ஒண்ணு விடாம சொல்லிட்டாங்க. தெலங்கானா மாநிலம் நல்கொண்டாவை சேர்ந்த 34 வயசான ரவிக்கும் ரெங்காரெட்டி பக்கத்துல உள்ள குப்பகுண்ட்லா பகுதியை சேர்ந்த லட்சுமிக்கும் கடந்த 14 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடந்திருக்கு. இவங்களுக்கு 2 மகன்கள். இளைய மகன் மாற்றுத்திறனாளி, மூத்த மகன் அரசு பள்ளியில ஹாஸ்டல்ல தங்கி படிச்சிட்டு இருக்கான். இதுக்கு நடுவுல ரவியுடைய அக்கா மகன் அடிக்கடி அவருடைய வீட்டுக்கு வந்துட்டு போறதுமா இருந்திருக்கான். அப்போ லட்சுமிக்கும் கணேசுக்கும் இடையில நெருக்கம் ஏற்பட்டிருக்கு. ரவி வீட்டுல இல்லாதப்ப 2 பேரும் அடிக்கடி வீட்டுல தனிமையில சந்திச்சிருக்காங்க. அப்படி ஒரு நாள் கணேஷ் கூட வீட்டுல தனிமையில இருந்தப்போ திடீர்னு ரவி வந்திருக்காரு. வீட்டுக்குள்ள அரைகுறை ஆடையோட 2 பேரும் தனியா இருந்ததை பார்த்து டென்ஷன் ஆன ரவி கத்தி சண்டை போட்டு மனைவியை அடிச்சிருக்காரு. கணவருக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு, இனிமே நம்ம இஷ்டத்துக்கு இருக்க முடியாதுன்னு நினைச்ச லட்சுமி கணவரை கொல்றதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு நைட்டு கணேஷுக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. நைட்டு 12 மணிக்கு மேல ரவி ஆழ்ந்து தூங்கிட்டு இருந்தப்போ லட்சுமியும் கணேசும் சேர்ந்து ரவியுடைய கழுத்தை நெரிச்சிருக்காங்க. ஆனா ரவி உயிரிழந்துட்டாரா இல்லையான்னு அவங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கு. உடனே வீட்டில் இருந்த இரும்பு கம்பியை எடுத்து ரவியுடைய தலையிலேயே ஓங்கி அடிச்சிருக்காங்க. அதுல ரவியுடைய உயிர் போயிருச்சு அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டு போலீஸுக்கு ஃபோன் பண்ண லட்சுமி கணவரை யாரோ அடிச்சு கொன்னுட்டாங்கன்னு சொல்லி நாடகம் ஆடி இருக்காங்க. விசாரணையில எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் கணவனை கொன்ன மனைவி லட்சுமியை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதோட தலைமறைவா இருக்கிற கணேஷையும் தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. வங்கி லாக்கரில் வைப்பதற்காக எடுத்துச் சென்ற நகைகளை 2 மர்ம நபர்கள் வழிப்பறி செய்து விட்டதாக அழுது கூப்பாடு போட்டு பதற்றத்துடன் புகார் அளித்த இளம்பெண். சிசிடிவி காட்சிகளை அலசி ஆராய்ந்த போது வழிப்பறி நடந்ததற்கான தடயமே இல்லாததால் போலீசார் குழப்பம். கடைசியில் புகார் அளித்த இளம்பெண்ணே நகைகள் திருடு போனதாக நாடகமாடியது அம்பலம். இளம்பெண்ணே தனது நகைகள் திருடு போனதாக நாடகமாடியது ஏன்? அதற்கான காரணம் என்ன?
இளம் பெண்ணின் குட்டு வெளிவந்தது எப்படி? சார், என்ன மிரட்டி 25 சவரன் நகைய வழிப்பறி பண்ணிட்டாங்கன்னு அழுதுகிட்டே ஒரு இளம்பெண் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க. அழுத அந்த பொண்ணை அமைதிப்படுத்தி விசாரணை நடத்தி இருக்காங்க. அப்போ எந்த இடத்துல வழிப்பறி நடந்தது, எப்படி நடந்ததுன்னு எல்லாத்தையும் அந்த பொண்ணு சொன்னதும் சம்பவம் நடந்த இடங்கள்ல இருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை செக் பண்ணியிருக்காங்க போலீசார். ஆனா அந்த இளம்பெண் சொன்ன நேரத்துல சொன்ன இடத்துல அப்படி எந்த வழிப்பறியுமே நடந்ததுக்கான தடயமே இல்லை. அதனால போலீசாருக்கு குழப்பமா இருந்திருக்கு. அதோட அந்த இளம்பெண் கிட்ட துருவி கேள்விகள் கேட்டிருக்காங்க. அந்த கேள்விகளை சமாளிக்க முடியாம திணறுன அந்த இளம்பெண் ஒரு கட்டத்துல அவங்களே சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அது போலீசாருக்கே பெரிய ஷாக் தான். திருவாரூர் குடவாசல் பக்கத்துல உள்ள எருவாஞ்சேரி புது தெருவை சேர்ந்தவர் தான் ரிலு வானுதீன். இவர் வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவருடைய 30 வயசான மனைவி ஹமீதா ஃபரோஸ் தன்னுடைய மாமியார் மாமனார் கணவருக்கு தெரியாம ஒரு உறவினருக்கு பணம் கொடுக்க நினைச்சிருக்காங்க. அந்த பணத்தை எதிர்காலத்துல தனக்கு ஒரு சேமிப்பா வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணி இருந்திருக்காங்க. அதுக்கு அவங்க தேர்ந்தெடுத்த வழிதான் வழிப்பறி நாடகம். தங்கம் விற்கிற விலைக்கு இனிமேல் நகைகள் வீட்டுல இருக்கிறது பாதுகாப்பு இல்ல, அதனால பேங்க் லாக்கர்ல போய் வச்சுட்டு வர்றதா மாமியார் கிட்ட சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்பி இருக்காங்க ஹமீதா. மருமகள் சொல்றதும் உண்மைதான். கொள்ளை சம்பவங்கள் அதிகமா நடக்கத்தான் செய்யுதுன்னு சொன்ன மாமியாரும் லாக்கர்ல வச்சுட்டு வான்னு சொல்லி இருக்காங்க. அதனால தன்கிட்ட இருந்த 35 சவரன் நகைகளை எடுத்துக்கிட்டு இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி எருவாஞ்சேரி கிளைக்கு போயிருக்காங்க. ஆனா நகைகளை லாக்கர்ல வைக்காம அங்க இருந்து கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்க ஹமீதா. வங்கி லாக்கர்ல வைக்கிறதுக்காக 2 பேக்ல 60 சவரன் நகைகளை கொண்டு போனதாவும் அதுல 25 சவரன் நகைகள் இருந்த பேக்கை தன்னுடைய ஸ்கூட்டியை வழிமறிச்சு 2 மர்ம நபர்கள் மிரட்டி வழிப்பறி பண்ணிட்டதாவும் அழுதிருக்காங்க. பிள்ளையார் கோவில் பக்கத்துல வழிப்பறி நடந்ததாவும் சொல்லி இருக்காங்க. அதுக்கு பிறகு வழக்கு பதிவு பண்ண போலீசார் பிள்ளையார் கோவில் பக்கத்துல உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு பண்ணியிருக்காங்க. அதுல வழிப்பறி நடந்த வீடியோ எதுவுமே இல்லை. அதோட அந்த பொண்ணு ஸ்கூட்டிய பிள்ளையார் கோவில் பக்கத்துல நிறுத்தின காட்சியும் இல்லை. அதுக்கு பிறகு இளம் பெண்ணுடைய ஸ்கூட்டி எந்த பக்கம் போயிருக்குதுன்னு பார்த்துருக்காங்க. அதுல பேங்க்குக்கு போறதும் உள்ள போய் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு திரும்பவும் ஸ்கூட்டியில கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர காட்சியும் தான் இருந்திருக்கு. அதனால சந்தேகம் அடைஞ்ச போலீசார் வங்கியில விசாரிச்சிருக்காங்க. அப்போ ஹமீதா நகைகளை லாக்கர்ல வைக்க வந்ததா சொன்னாங்க. அடுத்து கூட்டமா இருக்குது, அதனால நாளைக்கு வந்து லாக்கர்ல வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டதா சொல்லியிருக்காங்க வங்கி ஊழியர்கள். இது எல்லாமே ஹமீதா மேல போலீசாருக்கு சந்தேகத்தை அதிகமாக்கி இருக்கு. அடுத்து இளம் பெண்கிட்டயே கேள்விகளுக்கு மேல கேள்வி கேட்டிருக்காங்க போலீசார். அப்பதான் உண்மையை சொல்லியிருக்காங்க ஹமீதா. 35 சவரன் நகைகள் மட்டும்தான் வீட்டில இருந்து எடுத்துட்டு வந்ததா சொன்ன அந்த இளம் பெண் அந்த 35 சவரனுமே தன்கிட்டதா இருக்கிறதாவும் நகைகளை வேற வங்கியில அடகு வச்சு அந்த பணத்தை தன் கணவருக்கும் மாமியாருக்கும் தெரியாம உறவுக்காரருக்கு கொடுக்க நினைச்சதா சொல்லியிருக்காங்க. நகைகளை வழிப்பறி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டா அதை பத்தி யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி இருக்காங்க. இல்லாத 25 சவரன் நகைகளை வழிப்பறி செஞ்சிட்டதா நாடகமாடின ஹமீதாவுடைய சாயம் கடைசியில வெளிரி போயிடுச்சு. போலி கம்ப்ளைண்ட் கொடுத்து காவல்துறையுடைய நேரத்தை வீணாக்குனதால ஹமீதா மேலதான் வழக்கு பாஞ்சிருக்குது. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவல். நிகழ்தகவு.